இன்னைக்கு மின்னல் பார்வையில் கண்ணப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காளகஸ்தி மலை கிராமத்துல தின்னாங்கிற விஷ்ணு மஞ்சு குட்டி பையனை ஒரு தீவில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய பால்யகால நண்பன் கடவுள் நரவழி கேட்டதுனால இனிமேல் கடவுளே எனக்கு வேண்டான்னு நாத்திகனா மாறாரு. மகாதேவ சாஸ்திரிங்கிற மோகன் பாபு மட்டுமே பாதுகாக்கக்கூடிய வாயு லிங்கத்தை வில்லக்குறிப்பான காலமகனுடைய ஆட்டை தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு எதிராக தீவுடைய 5 கிராம தலைவர்கள் ஒன்று சேர்க்கிறார் சரத்குமார். ஆனா அவங்க மத நம்பிக்கையில மதிக்காத கடவுள் நம்பிக்கை இல்லாத விஷ்ணு மஞ்சு தலைவனத்துக்கு மறுக்கிறது மட்டும் இல்லாம அவரை காட்டோட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால காலமகனுடைய ஆட்கள் ஈஸியா வாயு லிங்கத்தை தூக்கிட்டு போறதுக்காக பிரிஞ்சு இருக்கிற மக்கள் கூட யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஷ்ணு மஞ்சு அந்த காலமகன் கூட்டத்தை அழிச்சாரா, கடவுளை கும்பிட ஆரம்பிச்சாரான்னு கண்மூடித்தனமான கொலவரி பக்தியோட சொல்ற படம் தான் கண்ணப்பா. தின்னு அவரை கண்ணப்படி விஷ்ணு மஞ்சு கலக்கி இருக்காரு, பாட்டு பாடுறாரு, ஃபைட் பண்றாரு. படம் கூட பார்க்காம டூயட்ல நாயகி கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாரு. அடுத்த நாயகி நிமேலியா அவரை பிரீத்தி முகந்தல் பாகுபலி படத்துல அவரை தமனா ஞாபகப்படுத்துற மாதிரி ஆரம்பத்துல விஷ்ணு மஞ்சு கூட மோதி பின்னால் அவர் மேல காதல்ல விழுந்து அவர் கூட தனியா போய் காதல் மார்க்கத்துல இருந்து தன்னோட கணவன பக்தி மார்க்கத்துக்கு மாத்திர காட்சிகளை சூப்பரா பண்ணிருந்தாங்க. மோகன் பாபு சாஸ்திரியா தீவிரமான சிவபக்தரா சூப்பரா பண்ணியிருந்தாரு. பிரபாஸ் இடைவெளிக்கு அப்புறம் மோகன் பாபு பிரீத்தி விஷ்ணு மஞ்சு மனசை மாத்திர காட்சிகளை நல்லா பண்ணியிருந்தாரு. மற்றபடி ஒரு ஓரமா வந்துட்டு போன மோகன்லால் பிரம்மானந்தம் சிவன் பார்வதிங்கிறனால 1-2 சீன் எக்ஸ்ட்ரா வந்து அக்ஷய்குமார், காஜல் அகர்வால், சரத்குமார், ஐஸ்வர்யா, மதுபாலா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இயக்குனர் முகேஷ் குமார் சிங்குக்கு கண்ணப்பா தான் சினிமாவா முதல் படம். அவங்க தெரிஞ்ச சிவபக்தன் கண்ணப்பனுடைய கதை நிறைய புனைவுகள் கதாபாத்திரங்கள் சேர்த்து ஒரு முழுநீள படமா ரெடி பண்ணிருக்காரு. கடவுளம் இருக்கிற நாயகனுடைய அப்பா சரத்குமாரோட வசனங்கள், நாயகனுடைய திமிர் அடங்கி அவர் யாரும் புரியிருக்கிற மோகன்லாலுடைய வசனங்கள், இந்த நாத்திகன் எதுக்கு ஆத்திகனா மாத்திரீங்கிற பார்வதி காஜலோட கேள்விக்கு சிவனா அவர் அக்ஷய்குமாரோட பதில்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. கேமராமேன் ஷெடோல் ஒரு இடத்துல கூட கண்ணை கொடுத்தாத அளவுக்கு அந்த காடுகள் தீவுகள் அவள் அழகா படம் பிடிச்சு நல்ல பசுமையான கலர்ல பார்க்க நல்லா ரம்யமா கொடுத்திருந்தாரு. சண்டை காட்சிகள், இரவு நேர காட்சிகள் எல்லாத்தையுமே பிரமாதமா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இசைப்பாளர் ஸ்டெபன் தேவசி படம் ஆரம்பத்துல சிறுமிகள் பாடுற அந்த சிவலீலா பாடல்ல இருந்து விஷ்ணு மஞ்சு சிவனை பத்தி பாடுற பாடு வரைக்கும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நாயகி அறிமுகமாகிற சீன், குறிப்பா சண்டை காட்சிகள், பரபரப்பான காட்சிகளுக்கு சில இடங்கள்ல பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லா அருமையா கை கொடுத்திருக்கு. டிஜி மற்றும் அனிமேஷன் ஒர்க், குறிப்பா மாணவர்கள் எல்லாம் சிவன் பார்வதி உருவெடுக்கிறது நல்லா இருந்தது. படத்தோட எடிட்டர் அந்தோனி இன்னும் நல்லா சிறப்பாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா படமாக்கி இருக்கலாம். படத்தோட முதல் மைனஸ் பாயிண்ட் நீளம் தான். 3 மணி நேரம் ஓடுது. இன்னும் 2 மணி நேரம் ஓடுனா ப்ரொஜெக்ட் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். சிவலிங்கத்தோட கண்ணுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். புராண கதைங்கிறதுக்காக ரொம்ப ட்விஸ்ட்கள் வேண்டாம், கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா போக வேண்டாமா? 3 மணி நேரம் படத்துல 2 மணி நேரத்துக்கு மேல படம் போர் அடிக்குது. ஃபைட் சீன்கள், ஓவர் பில்டப் சீன்கள் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல கங்குவா படத்துக்கே டஃப் கொடுக்குது. 1 மணி நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு A4 சீன்ல அடங்கக்கூடிய கண்ணப்பனாரோட கதை ஒரு 3 மணி நேரத்துக்கு இழுத்துருக்காங்க. சாமி படம் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா சாமியே போதுண்டா விடுகிற சாமியை கதற அளவுக்கு படம் எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம பாலையா நடிச்ச சகண்டா படத்தோட பிரீசி குலம் தெரியல. மனித குல நன்மைக்காக ரத்தம் கேட்கிற கடவுளுக்காக தன்னோட கண்ணையை கொடுத்து பக்தி நிரூபிக்கிற அருமையான மார்வல். கதை நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் 1.5 மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேமரா ஒர்க், மியூசிக், சிஜி ஒர்க் இல்லனா ஒரு தடவை என்ன 1 மணி நேரம் பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு தாராளமா 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்கள் இந்த படத்தோட இயற்கை காட்சிகளுக்காகவே, சிஜி காட்சிகளுக்காக கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல ஒரு தடவையாவது குடும்பத்தோட பார்க்கலாம். ரொம்ப வன்முறை எல்லாம் கிடையாது. ஆனா 3 மணி நேரம் உட்கார்றதுதான் பெரிய தண்டனை. மொத்தத்துல கண்ணப்பா வேணாம்ப்பா, விட்டுருப்பா.